நீயோடா நாயேசையா என்னை யுகாலக்கைனா. என்ன யோசிக்கிறீங்களா? என்னடா இதுவரைக்கும் பேசினவர்கள் பாடல் பாடுகிறார்கள் என்று. எஸ், உண்மையாகவே இந்த பாடல் எழுதின பாடல் ஆசிரியர் மற்றுமல்லாமல் ஓசன்னா ஊழியத்தின் ஸ்தாபகர், மிகப்பெரிய தேவ ஊழியர் பாஸ்டர் ஏசன்னா அவர்களை குறித்து இன்னைக்கு இந்த மிஷனரிகளின் தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீர்கள்? உண்மையாகவே நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் உங்களிடத்துல இந்த தாசனை குறித்து சொல்வதில். இவர் விசேஷமாய் 1947 வருடம் ஜனவரி 19 இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். ஆமீன். இவரது தந்தை நரசிம்மலு, தாய் கமலா. தந்தை இந்து குடும்பத்தில் பிறந்தவர், தாய் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆமீன். இவரது தாயார் இந்த நரசிம்மலுவை திருமணம் செய்த பிறகு சுமார் 3 குழந்தைகள் பிறப்பிலேயே மரித்து போனது. அந்த தாய்மையாருக்கு எப்படி இருக்கும், எந்த நிலைமையில இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். பிறந்து 3 குழந்தைகள் அடுத்து மரித்து போனது. அதுக்கடுத்து 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். 6ஆவதாய் பிறந்தவர் தான் நம்மளுடைய போதகர் ஏசன்னா. அவர் பிறந்து சில நாட்களிலேயே வியாதிக்குட்பட்டார். மரணத்துக்கு தொடுகிற அளவுக்கு வியாதி. அந்த தாயாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏற்கனவே 3 பிள்ளைகள் இழந்தவர்கள். அதனால உடனே பக்கத்தில் இருந்த ஒரு ஆலயத்தில் உள்ள பிஷப் அவர்களிடம் சென்று வில்லியம்ஸ் பவுல் என்ற ஒரு தேவ ஊழியரிடம் சென்று ஜெபிக்கும்படி கடந்து சென்றார். அந்த போதகர் அவர் அந்த பிள்ளையின் மீது கை வைத்து ஜெபித்து தீர்க்க தரிசனங்களால் சில வார்த்தைகளை கூறினார். இந்த மகனுக்கு ஏசன்னா என்று பெயரிடுவாயாக. இந்த மனிதன் பெரிய மனிதனாய், கர்த்தருடைய ஊழியக்காரனாய், இவன் நிமித்தம் இந்த உலகையே அசைக்கிற அளவுக்கு ஒரு திறமையை கர்த்தர் இவன் நிமித்தம் வைத்திருக்கிறார் என்று அந்த ஊழியர் தீர்க்க தரிசனம் உரைத்தவுடனே அந்த பிள்ளையும் குணமாகிவிட்டது. பிள்ளைக்கு சொன்னது போலவே ஏசன்னா என்று பெயரிட்டார்கள். நாளடைவில் நாட்கள் கடந்து போனது. இந்த ஏசன்னாவுடைய சொத்து விவரங்கள் என்றால், நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும் நல்ல ஒரு வெல் செட்டிலான பீப்புள். அதாவது சொந்தமான நெல் மண்டிகள், எலுமிச்சப்பழ தோட்டம், டயர் கம்பெனி, அந்த மாதிரி நிறைய ஒரு சொத்துக்கள் வைத்து இருந்த ஒரு நடுத்தர குடும்பமாய் இருந்தது. அவர்களுடைய தாத்தா கிராமத்து பூசாரியாய் இருந்தார். அவர் அருள் வரும்போது எல்லாம் உயிரோடு இருக்கிற ஆடு கோழிகளை தன் வாய்களாலே கடித்து இரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு ஒரு குணம் படைத்தவர். காலகட்டங்கள் நன்றாய் அழகாய் கடந்து சென்றது. அவர் இன்னும் கொஞ்சமாய் படிப்படியாய் வளர ஆரம்பித்தார். சுமார் 6வது படிக்கிற தருவாயில் படிப்பு சுத்தமாய் அவருக்கு ஏறவில்லை. 2 முறை 6வது படிக்க ஆரம்பித்தார். அந்த படிப்பின் நிமித்தமாகவே அவர் முற்றும் படிப்பை இழந்தார். வெறும் 2 முறை அதே வகுப்பில் படித்ததனால் படிப்புடைய அவருக்கு வாசனையே இல்லாமல் போயிற்று. நாளடைவில் அவர் ஒரு பித்தம் பிடித்தவது போல மாறினார். தானாக சிரிப்பது, தானாக நடப்பது, என்னென்னமோ செய்வது, இப்படியே அவர் வாழ்க்கை கடந்து சென்றது. அவர்கள் தாய் தகப்பனார் இவனுக்கு பேய் பிடித்தது என்று நம்பி பூசாரியிடம் கொண்டு சென்றனர். அந்த பூசாரி அந்த ஏசன்னாவை பார்த்து, இவன் கர்ம வினை இவனை தொடர்கிறது, அதாவது இவனுடைய முன்னோர் செய்த வினைகள், பாவ வினைகள் இவனை தொடர்ந்து பிடிக்கிறது அப்படி என்று சொல்லி அவனை விட்டார்கள். மருத்துவரும் அவனை கைவிட்டனர். ஏன்னா நாளடைவில் அந்த பைத்தியம் முத்தி இரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு கொண்டு போய்விட்டது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் முழு பைத்தியமாய் மாறினார். 10வது வயதில் சட்டைகளை கிழித்து தெரு ஓரங்களில் ஓடி படுத்து பிறண்டு குப்பை தொட்டியில் இருக்கிற இலைகளை எடுத்து சாப்பிடுற அளவிற்கு மாறி போனார். வீட்டை விட்டே ஓடி போனார். இவ்வளோ இழிவான ஒரு மனிதனாய் இவர் மாறினார். 7 வருடங்கள் இப்படியே கடந்து போனது. அவர் எங்க போனார், ஏது போனார் யாருக்கும் தெரியவில்லை. அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போனார். 17வது வயதில்
இயேசு அவரை தொட்டார். வசனம் சொல்கிறது இல்லையா, ஏசாயா 60:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன்மேல் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உண்மையாகவே கர்த்தருடைய ஒளி ஏசன்னாவின் மேல் வந்து உதித்தது. அன்று மாலை பொழுது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 1964 வருடம் ஏசன்னா தெரு ஓரங்களில் ஓரமாய் வழக்கம் போலவே சட்டைகளை கிழித்து அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது கர்த்தருடைய ஒளி அவர் மேல் பளித்தது, பிரகாசித்தது. அந்த பிரகாசம் ஆகப்பட்டது தெரு ஓரங்களில் ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சின்ன குடிசையின் சத்தத்தின் வழியாய் அவர் இழுத்து செல்லப்பட்டார். அந்த வீடுகளில் பாடின பாடல்கள் நிமித்தம் அவர் இருதயம் மாற்றமாக காணப்பட்டது. அந்த பைத்தியம் தெளிய ஆரம்பித்தது. உடனே அப்பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது, தன் வீட்டின் சாலை நோக்கி ஓடினார். அன்று இரவு 11 மணி அளவில் தன் வீட்டுக்கு போய் சேர்ந்தார். இரவு தூங்கினார். அந்த இரவே கர்த்தர் அவர் முழுமையாய் மாற்றினார். மறுநாள் காலை விடிந்தவுடனே தன் பெற்றோர் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு உடனே அந்த போதகர் வீட்டுக்கு கடந்து சென்றார். அந்த ஆலயத்தில் கடந்து சென்று அந்த போதகரிடம் சொன்னார், இப்படியெல்லாம் நடந்தது என்று எல்லாவற்றையும் கூறினார். அப்பொழுது அந்த போதகர் சொன்னார், உன்னை ரட்சித்தது, உன்னை குணமாக்கியது உன்னை நேசிக்கிற இயேசுதான் என்று சொன்னார். இயேசுவா? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்ட கேள்விக்கு அவர் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்ற வாக்கினபடி கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். பைத்தியமாயிருந்த உன்னை கர்த்தர் உலகத்துக்கு கலக்கும்படி உன்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று அந்த ஊழியர் சொன்ன வார்த்தை நிமித்தம் கடந்து சென்றார். தகப்பனிடத்தில் சொல்லி, கர்த்தர் என்னை ஊழியத்துக்காய் அழைக்கிறார் என்று சென்னை ராயபுரத்தில் 6 ரூபாய் டிக்கெட் எடுத்து ரயிலில் பிரயாணம் பண்ணி ராயபுரத்தில் உள்ள அப்போஸ்தல சபைக்கு துணை ஊழியனாய் கடந்து சென்றார். அதன் பிறகு ஆந்திர பிரதேசம் குண்டூர் என்ற பகுதியில் மேலமூர் என்ற இடத்தில் ஒரு குடிசையில் தேவ ஆலயத்தை ஆரம்பிக்கும்படி அவர் தேவனால் அழைக்கப்பட்டார். 6 மாதம் அவர் அந்த ஆலயத்தை நடத்தி வந்தார். 6 மாதமும் ஒரு ஆத்துமாவும் வரவில்லை. ஆனாலும் ஏசன்னா கர்த்தரை நம்பியிருந்தார். ஆத்துமா வரவில்லை என்றாலும் நான் கர்த்தரிடத்துல முழுமையான் காத்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தார். அன்று ஒரு நாள் மாலை பகுதி. அப்பொழுது அந்த ஊரின் தலைவருடைய மகன் பிறவிலேயே ஊமையாய் இருந்தான். அவனுடைய பாட்டியார் அந்த பிள்ளையை அழைத்து ஏசனாவிடம், இவன் பிறவிலே ஊமையாய் இருக்கிறான், இவனை குணப்படுத்த உங்களால் முடியுமா? நீங்கள் ஜெபிக்கிற இயேசுவிடம் இவனுக்காய் ஜெபிப்பீர்களா என்று கேட்டார். உடனே ஏசன்னா அந்த மகனுக்காய் மன்றாடி மனம் கசந்து அழுது கர்த்தரிடத்துல மன்றாடி ஜெபித்தார். 3ஆவது நாள் அவன் பேச தொடங்கினான். ஒரே ஒரு அற்புதம் அந்த கிராமத்தை நிரப்பிற்று, அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. அப்படி படிப்படியாய் ஏசன்னாவின் புகழ் எல்லா இடத்திலும் பரவியது. அவர் நிமித்தம் கர்த்தருடைய புகழும் பரவியது. நாடளவில் அவர் சாதாரணமாயிருந்த மனுஷன் தேசிய அளவில், மாநில அளவில், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு தேவ ஊழியனாய் அவர் எடுத்து பயன்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் ஓசன்னா என்ற ஊழியத்தின் சாபராகவும் அவர் மாறினார். சுமார் 1900 ஆலயங்களை அவர் கட்டி இருக்கிறார். ஆமென். அவர் செல்லாத இடங்களில் அல்ல, அவருடைய புகழ் எல்லா இடத்திலும் பரவியது. விசேஷமாய் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாய் கடந்த எகிப்தா இருக்கலாம், இஸ்ரவேலின் நாடா இருக்கலாம், ஸ்வீடன், அமெரிக்கா, ஜப்பான், மலேசியா, நம்மளுடைய இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, கேரளா போன்ற எல்லா இடங்களிலும் சென்று கர்த்தருடைய மகிமையை எடுத்து பயன்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் அவர் முதலில் தொட்ட ஊழியமே பாடலின் வரிகள். அது போலவே அவர் பாடல் ஆசிரியராகவும் அநேக பாடல்கள் இருந்தது. கர்த்தரின் மகிமையை எடுத்து பயன்படுத்தினார். அது மட்டுமல்லாமல் அவர் ஆகஸ்ட் 8ஆவது தேதி 2012ஆம் ஆண்டு 67ஆம் வயதில் கர்த்தரின் வருகைக்கு கடந்து சென்றார். இவ்வளோ ஒரு நல்ல தெய்வ ஊழியர் இல்லையா இவர்? உண்மையாகவே இப்படிப்பட்ட
சாட்சிகளை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய இருதயமும் கண்டிப்பாய் தேவ சமூகத்தில் இன்னும் கர்த்தரிடத்தில் எடுத்து பயன்படுத்துவீர் என்று நான் நம்புகிறேன். அவர் உண்மையாகவே நல்லவர். அவரை இன்னும் எடுத்து நீங்கள் நானும் அநேகருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் நானும் வாழப்படும் போது கண்டிப்பாய் கர்த்தர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த ஓசன்னா தேவ ஊழியனாக மட்டுமல்ல, தேவதாசனாய் இருந்தார். தேவதாசனாய் மட்டுமல்ல, அநேகருக்கு பிரயோஜனமல்ல ஒரு ஊழியனாய் இருந்தார் இல்லையா? கர்த்தர் விசேஷமாய் ஒரு தேவ ஊழியனாய் வாழ்ந்து காட்டி இவ்வுலகம் கடந்து மண்ணுலகம் விண்ணுலகம் சென்றார். இப்படிப்பட்ட தாசனை குறித்து உங்களிடத்தில் நான் சொல்வது மிக சந்தோஷம் கொள்கிறேன். அடுத்த ஒரு நாட்களில் இன்னொரு தாசனை குறித்து நாம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.